ஹலோ வியூவர்ஸ். சிந்து பைரவி சீரியல் ரிவ்யூ பல நாளா போட முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால கரெக்டா போட முடியாம போயிருச்சு. இனிமேல் டெய்லி தவறாம வீடியோ வரும். 2-3 வாரமா சீரியலும் பார்க்க முடியல. ஆனா திரும்பி வந்து 2 நாளா சீரியல் பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசா நடந்த மாதிரி தெரியல. ஒரு வாரமாவே சிவா சிந்துவை தேடிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு வழியா சிந்து கண்ணில் மாட்டிட்டாங்க. சிந்து கிடைக்காத துயரத்துல முன்னாடி நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தேடிட்டு இருக்காரு. மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அங்க சிந்து முன்னாடி படுத்துட்டு இருக்காங்க. செடி வழியா லைட்டா முகம் மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் தான் சிவாவோட மூஞ்சியே பிரகாசமாகுது. அவசர அவசரமா ஓடி போய் சிந்துவை எழுப்புறாரு. ஆனா சிந்துக்கு சுயநினைவே இல்லை. பல்ஸ் பிடிச்சு பாக்குறாரு. ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. எப்படியோ சிந்துவை கண்டுபிடிச்சிட்டாரு. காயத்ரி செலியனோட போட்டோ எல்லாம் யாரு நம்ம மொபைல்ல இருந்து அழிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எசக்கி மனசுக்குள்ளேயே செலியன் போட்டோவை இப்ப மொபைல்ல இருந்து மட்டும்தான் அழிச்சேன், சீக்கிரமா உன்னோட வாழ்க்கையில இருந்தும் அவனை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இவரை கோபமா பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க காயத்ரி. சிவா, சார் யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாரு. ஆனா யாருமே வந்த பாடல. இந்துவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தூக்கிட்டு ஓடுறாரு. கால் தவறி 2 பேரும் கீழையும் விழுந்துடுறாங்க. பாவம் சிவாவால ரொம்ப தூரம் தூக்கிட்டும் போக முடியல. அதுக்கப்புறம் சிந்துவை பார்த்தா லைட்டா கண்ணு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவசர அவசரமா சிந்துவை எழுப்புறாரு. சிந்து தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. எசக்கி இங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பைரவி வந்து எசக்கிய மிரட்டுறாங்க. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம புருஷனா இருந்தாலும் தொடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா காயத்ரி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருப்ப. எனக்கு என்னமோ செலியனை கடத்தினதே நீதான்னு தோணுது. அந்த உண்மை வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. இனிமேல் காயத்ரி கிட்ட தப்பா ஏதாவது நடந்துகிட்ட அவ்வளவுதான்னு மிரட்டிட்டு போறாங்க. அத தூரத்துல இருந்து நம்ம அறுமுகம் பார்த்துட்டே தான் இருக்காரு. எசக்கியால என்ன பதில் சொல்ல முடியும்? எந்த பதிலும் சொல்லாம அமைதியா பைரவி பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை கண்ணை கசக்கிட்டு காயத்ரியை முன்னாடி வந்து நின்னா அப்புறம் பைரவி யாருங்கிறத பாப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிந்துக்கு எப்படியாவது தண்ணி தரணுங்கிறதுக்காக மறுபடியும் சிந்துவை தூக்கிட்டு ஓடுறாரு சிவா. கொஞ்ச தூரத்திலேயே அவருக்கு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது தெரியுது. அப்பாடா, தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையில தண்ணி பிடிச்சிட்டு வந்து சிந்துவுக்கு ஊட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிந்துவுக்கு நினைவு திரும்புது. மறுபடியும் பல்ஸ பாக்குறாரு சிவா. ஐயோ, பல்ஸ் இறங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, இந்த காட்டுல என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சிவா ரொம்பவே தவிக்கிறாரு. தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார வைக்கிறாரு சிந்துவை. ஆறுமுகம் பைரவி பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு, இவ கூட ரூம்ல படுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் தான், பேசாம நம்ம வெளியவே போய் படுத்துருவோம் அப்படின்னு பாயி கொசுவர்த்தின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஐயோ, தலையணை வேணுமே அப்படின்னு தலையணையை எடுக்கிறாரு. அதை கரெக்டா பைரவி மூஞ்சிலேயே விழுந்து அவங்க எந்திரிச்சிடுறாங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு வெளியே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீதானே கொசு கடிக்குதுன்னு ரூம்லயே படுத்த, இப்ப என்ன வெளிய அப்படின்னு கேக்குறாங்க பைரவி. உன்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு கொசுக்கடியிலேயே செத்தரலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இல்ல பைரவி, ரூமுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்க இருந்து போயிடுறாரு. பைரவியை கண்டா அவ்வளோ பயம் போல. சிந்துவோட உயிரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சிவா இங்க போராடிட்டு இருக்காரு. லைட்டா கண்ணை திறந்து சிந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஏன் சிந்து இப்படி பண்ண, ஒரு விளையாட்டுக்கு சொன்னா மேல இருந்து குதிச்சிடுவியா அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்து பேசுறாங்க. கவலைப்படாத டாக்டரே, உன்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிக்காம, நானா வேணும்னு குதிக்கல டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. சிவா இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. ஸ்னேகா தான் தள்ளிவிட்டான்னு சிவாக்கு தெரிஞ்சா மட்டும் அவர் என்ன பண்ணிட போறாரு? இனி என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.